தமிழ்நாட்டில் ஒரு அட்டகாசமான வேலைவாய்ப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 37,000 வரைய சேலரி வந்து கிடைக்குது. பேங்கில் கிடைக்கக்கூடிய அதே சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. ப்ரெஷர்லாம் எதுவுமே இருக்காது. பேங்கில் இருக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெஷர் இருக்காது. ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஜாப் தமிழ்நாட்டில் தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மத்திய அரசுக்கு கீழே வரக்கூடிய இந்த துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. முழுக்க ஜாப் வந்து தமிழ்நாட்டில், அதுவும் ஒரே இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. NCREM சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மத்திய அரசில் வந்து வந்திருக்கக்கூடிய இந்த 12 காலி பணியிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த மாதிரியான வேக்கன்சிலாம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதில் வந்து முக்கியமாக கிளர்க்குக்கு உண்டான வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி ஒர்க் அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வருகின்ற 21/7/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. இந்த மாதத்துக்குள்ளேயே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது முடிய போகுது. இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வந்து என்னென்ன ஜாப்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு, டிரைவர், ட்ரேட்மேன், லேப் அசிஸ்டண்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஒர்க் அசிஸ்டண்ட், செக்யூரிட்டி கார்டு, இந்த மாதிரி ஜாப் தான் வந்து இதில் வந்து இருக்குது. மொத்தம் வந்து 12 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க. காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதனால் வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமாக கிளர்க்குக்கு ஒரு வேக்கன்சி, ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 3 வேக்கன்சி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து டீட்டெயில் டைப்பை வந்து பார்க்க போகிறீங்க. முக்கியமாக வந்து இப்போ சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் தான் வேக்கன்சி இருக்குது. BSc எலக்ட்ரானிக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது டிப்ளமோ எலக்ட்ரானிக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது. இதே மாதிரி சயின்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு Bக்கு வேக்கன்சி இருக்குது. அதுவும் வந்து BSc வந்து ரிலவன்ட் கோர்ஸ் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 12ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையும் வந்து எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால வந்து எலக்ட்ரானிக் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அதுவும் வந்து டிசைரபிள், RF சர்க்கியூட்டு, SMD சால்ட்ரிங் அந்த மாதிரி சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ட்ரேட்மேனுக்கு வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அல்லது அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்டான வேலைவாய்ப்பு. இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இல்லாத வேலைவாய்ப்பு நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ கிளர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், 50% மார்க் வந்து இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும், டைப்பிங் ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒர்க்கிங் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். இது ஒர்க் அசிஸ்டன்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கார்டனிங் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் தான். இதுக்கு வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 விதமான ஒர்க் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செக்யூரிட்டி கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து 10ஆம் வகுப்பு போதும். பட் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். 3 வருஷம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் CFPFஓ, செக்யூரிட்டி ஒர்க்கோ, இல்லை டிஃபென்ஸ்லேயோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஒரு வேளை ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் கேட்காம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அதெல்லாம் வந்து NOC வாங்கிட்டு டேரெக்டாக வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கார்டாக வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறது வந்து கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி நிறைய ஜாப் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு வேளை வந்து நீங்கள் ஒரு நார்த்தில் போயிருக்கீங்க, நார்த்தன் ஈஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சவுத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வேலை வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வந்து நீங்கள் வந்து வர முடியும். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் கொஞ்சமே கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் அவங்க கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் அதெல்லாம் வந்து எடுத்துருக்கணும். இந்த மாதிரி வந்து சில கிரிட்டீரியா சொல்லியிருப்பாங்க. அது இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2024 டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா
28 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகுது. அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. கிளர்க்கு, ஒர்க் அசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா 33 வயசுலாம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரி கொடுக்குறாங்க. கிளர்க்குக்கு 37,000 சேலரி, டிரைவருக்கு 32,000 சேலரி. அதே மாதிரி வந்து ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு 29,000 கிட்டக்க சேலரி கொடுக்குறாங்க. ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகமான சேலரி கொடுக்குறது இந்த ஜாப் தான். 30,000 கிட்டக்க பார்த்தீங்கன்னா சேலரி வருது. இது எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இந்த அளவுக்கு சேலரி இருந்ததில்லை. இது எதுக்கு அப்படின்னா ஒரு நியர் எக்ஸ்பீரியன்ஸோடு அப்ளை பண்ணுறதுனால வந்து மேபி வந்து சேலரி வந்து இந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 37,000 சேலரி கொடுக்குறாங்க. இந்த பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் தான் வந்து சேலரி இருக்கும். 35,000 கிட்ட தான் சேலரி இருக்கும். அதனால் வந்து பேங்க்கில் கிடைக்கக்கூடிய ஒரு சேலரியோடு உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், இந்த கிளர்க் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். NCRA வெப்சைட்டில் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணுறவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், NCRA TIFR, போஸ்ட் பேக் 3, கணேஷ் கைண்டு, சாவித்ரிபாய், புனே யூனிவர்சிட்டி கேம்பஸ், புனே 4,11,007 அப்படின்னு இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அதனால தான் இங்கே அனுப்ப சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒர்க் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஊட்டியில் தான் சொல்லியிருக்காங்க. ஊட்டியில் ஒரு நல்ல ஜாப் கிடைக்க போதும். 21/7/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வருது. இந்த பேஜில் இதுவரை நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே 1 by 1 கொடுத்துருக்காங்க. சேலரி பற்றின இன்ஃபர்மேஷன், ஏஜ் லிமிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேலரி அப்படியே நம்ம பார்த்த சேலரி இந்த இடத்துலையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் 1 by 1 இதுவரையாக பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படியே இந்த இடத்துலையும் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கீழே போனீங்கன்னா இதிலேயே வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை அதில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜ் வரும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து அனுப்பணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணி அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் திரும்ப இந்த இடத்துல தான் வருது. அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக நீங்கள் பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் இதுதான். இந்த டேட்டும் அவன் கொடுத்துருக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் வந்து கரெக்டாக பார்த்து வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2024 பார்த்தீங்கன்னா 4ன்னு போட்டு ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 2024 5ன்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேபி வந்து இதுக்கு முன்னாடி விட்டுருந்துருக்கலாம். தற்பொழுது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்குது. எவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.